ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த செமிஃபைனல் 2 யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லாளப்பட்டி வர்சஸ் நெல்லை ராக்கர்ஸ். இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் மேட்ச் கொடுத்தது அப்படின்னா நெல்லை ராக்கர்ஸ் தான். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. தரமான ஒரு மேட்ச். ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் வந்து தரமாக அந்த மரத்தை தாண்டி 6 அடிச்சாருங்க. சூப்பரான ஒரு மேட்ச் அது. ஸோ இந்த மேட்ச்சு பார்க்கலாம். அதை தொடர்ந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கான ஓவர் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 8 ஓவர் மேட்ச் இது. ஃபஸ்ட்டு 3 ஓவர் பவர் பிளே கொடுக்குறாங்க. ஸோ டாஸை வின் பண்ண நெல்லை ராக்கர்ஸ் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. வல்லாளப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாண்டி, நான் செகண்டில் கௌஷிக். ஸோ வல்லாளப்பட்டி பேட்டிங், நெல்லை ராக்கர்ஸ் ஃபீல்டிங். நெல்லை ராக்கர்ஸ் அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு, முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு மாஹி அப்படின்ற மாதிரி வந்துருக்கார் மகேந்திரன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ், லெக் ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுமா? ஆனா ஃபீல்டர் எங்க இருந்தோ ஓடியாந்திருக்காரு. நல்ல ஃபீல்டிங். மகேந்திரன் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சாரி கைஸ், 2 ஓவர் தான் பவர் பிளே. நான் 3 ஓவர்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ், பால் நேருக்கு நேரா ஃபீல்டர் தலைக்கு மேல, பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு செம ஷாட் அடிச்சிருக்காருங்க. ஓவர் மிடார் இந்த முறை. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு கட் ஷாட், அது ஒரு குட் ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். மரத்துல பட்டிருக்கு, ஆனா அம்பையர்ஸ் தான் சொல்லணும். மரத்துல பட்டாலே பெரிய ஒரு கிட்டத்தட்ட கிட்ட ஓடி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஃபீல் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட். இதுவும் எல்லா பாலையும் பவர் பிளேல ஃபீல்டருக்கு மேல கரெக்டா அடிக்கிறாரு. ஷாட் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எஸ் அஜித் என்ன இதுக்கு ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. வேகமா ஓடி வந்து பாலையும் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 18. விக்கெட் எதை லாஸ் பண்ணாம. 8 செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்கு காளி. நல்ல ஷாட் அடிச்சு வேகமா ஒரு சிங்கிள். சரியான த்ரோ, டைரக்ட் ஹிட். ஆனா ஸ்டெம்ப்ல பட்டு 2வது ரன் ஓடி இருக்காங்க. ஹிட்டுமே கடைசில டீமுக்கு தலைகீழ போறது இப்பதான் பாக்குறேன். 1 ரன் 2 ரன் ஆகிட்டாங்க. கேட்சுக்கான வாய்ப்பா. டேக்கன் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பந்து வீச்சு ஸ்டாலின். மேல ட்ரை பண்ணிரலாம், பட் அவர் அப்படியே பந்தை நிறுத்திட்டாரு. ரிவர்ஸ் ட்ரை சிக்கிருச்சுங்க. சூப்பர் ஷாட். சான்ஸ் ஃபார் அங்க பவுண்டரி. நல்ல பேட்டிங். அண்ட் கலெக்ட் ஒரு ஸ்வீப் ஷாட். சான்ஸ் ஃபார். இதுவும் கேப்ல போயிருக்கு. இதுவும் ஒரு பவுண்டரி. நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் வந்தா கண்டிப்பா நிறைய ரீல்ஸ் மோகன் மீடியாஸ் வந்து மோகன் ப்ரோ உங்களுக்கு தரமான ஒரு பேட்டிங். எஸ் கலை இங்க திரும்பவும் ஜெயித்துக்கலாமேப்பா. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சப்போர்ட் பண்ணு. அடுத்த நியூ பவுலர் சஜித். சரியான பந்து லைன்ல போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் குத்தி போட்டிருக்காரு. சிங்கிள். லாங் ஆஃப் ரீஜியன்ல ஒரு சிங்கிள். அகைன் ஒரு சிங்கிள். அண்ட் தொட்டுறாரு. ஒரு குவிக் 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் சான்ஸ் இருக்கு. இல்ல, புடிச்சு அடிச்சிருந்தா விக்கெட். விட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ரிவர்ஸ் ட்ரை. பந்து குத்தி ரொம்ப நேரம் நின்றுக்குங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. அப்படியே அந்த ப்ரொடெக்டரை எடுத்து அப்படியே கோடு போட்டீங்கன்னா பின்னாடி ஷாட். குட் ஷாட். லவ்லி டேக்கன் விக்கெட். என்ன வண்டியா நீங்க அவுட் ஆயிட்டா இருப்பாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 38. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 4வது ஓவர் ஸ்டாலின். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பிரகாஷ். லெக் பை. டாட் பால். சூப்பரா போட்டார். நேத்திக்கு பார்த்த நல்ல Again ஒரு லெக் பை. ரெண்டு பேருமே இங்க கால்ல நச்சுன்னு வாங்கிருக்காங்க. ரன் அவுட்க்கு சான்ஸ் இருக்கு. நான் ஐயோ ஐயோ அடிக்கல.
முன்னாடியே புடிச்சு அடிச்சிருக்கலாம் பட் சரியான த்ரோ இங்க இங்கேயும் பிடிக்கல. ஐயோ சமசாலியா இருக்கு இந்த கிரிக்கெட் பாக்குறதுக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடிக்கிறாங்க ரிவர்ஸ் ட்ரை அப்படின்ற ஒரு ஷாட்டுக்கான முயற்சி ஸ்வீப்பர்ஸ் ரீஜன்ல ஜஸ்ட் சிங்கிள் டக்குன்னு அடிச்சு ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் ரீஜன்ல ஒரு சிங்கிள். சோ இவ்ளோ பாக்காண்டு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 44. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 2 பாலாம் பாருப்பா. சஜித்தோட 2வது ஓவர், டீமோட 5வது ஓவர். செம்ம யார் பேரு? எஸ் அஜித் என்ன செல்லமாக அழைக்கப்படும் சஜித். அகைன் ஒரு நல்ல ஷாட். ஓ கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. மாதிரி நீட்னாலுமே கை கை பத்தா ஓவர் த்ரோ. அங்க ஓவர் த்ரோ போயிருக்கு. பேக்கப் இல்ல. ஓவர் த்ரோ எங்கேயோ போச்சுங்க லைன் கிட்ட. சுகர் பேஷண்ட் மாதிரி எமோஷன் ஆயிட்டாரு டக்கு. பா ஓடவே முடியல அவங்களால. எவ்வளவு ரன் ஓடி இருக்காங்க. மறுபடியும் கீப்பர் பிடிக்கல. 5 ரன் பிட்வீன் விக்கெட்ஸ் ஓடி எடுத்துருக்காங்க. மொத்தமா 5 ரன் ஓடி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 5 ரன் பிட்வீன் விக்கெட்ஸ் ஓடி எடுத்துருக்காங்க. சரியான ரன்னிங் 2 பேட்ஸ்மேனும். நீங்க கேட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நிர்மல் இந்த நேரத்துல நீங்க ஒரு பாதாம் பால் கொண்டு போகணும். தண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கே மனசாட்சி உருட்டல. அடுத்த பால் அண்ட் எல்லா பாலையும் பேட்ல ஆடுறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விக்கெட் சூப்பர் வேலை அண்ட் பால் டைரி. இந்த பேசுறதுக்கான டைமும் எனக்கு கொடுத்திருக்காரு கலிங்கமலை ஐயா. நீங்க வந்து 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 52. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த அடுத்த நியூ பாலர் சாமி. ஷாட்டுங்க சரியான ஷாட்டுங்க. ஓடி போய் ஆஃப்ல ஏறிக்கிட்டு ஃபுல் டாஸ் பால கரெக்ட்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பவுண்டரி இது வரைக்கும் போகல. பந்து என்னங்க நீங்க மட்டும் தனியா இன்னமும் போலங்க பவுண்டரி. 2 பேருமே ரன்னிங் ஐயோ ஐயோ ஃபுல் டாஸ் பால இப்படி அடிச்சுமே பவுண்டரி போல பாருங்க. ஒரே கோட்ல 2 பேருமே 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பட் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். கரெக்டான லைன். காரி ஆல விக்கெட் கீப்பர். டாட் பால். நல்ல பால் ஃப்ரம் தி பவுலர். இன்சைட் எட்ஜ். அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஹிட் பண்ணா வேலைக்கு. என்னங்க ரன் அவுட்டா? விக்கெட். ஓ பிரவீன் அவர் மட்டும் ஓடி இருக்காரு தொட்டு விட்டு. அண்ட் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரவணன். ஓடி வந்து போட்டாதான் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. பேட்ல ஒழுங்கா படல. மீட்ல கரெக்டா படல. நல்ல ரெண்டாவது ஃபீல்டிங். ஓடி இருந்தாலும் உங்களுக்கு பாத்துக்கலாம். லெக் பை. கலை நீங்க திருப்பி அடிச்சீங்கன்னா கலையா இருக்கு. நீங்க சிங்கிள் அடிச்சீங்கன்னா பேட்லே வரல. கலை ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி அடிச்சி இந்த லாஸ்ட் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 57. 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 7வது ஓவர் போறதுக்கு நீ போறா சதீஷ். நல்ல யார்க்கர். சிங்கிள் பந்து நல்ல ஒரு யார்க்கரா அமைச்சிருக்காரு. சிங்கிள். லீடிங் எட்ஜ் பவுலர் தான் போகணும். பேட்ல ஆனா டைமிங் சரியில்லை. நல்ல வர டைமிங் சரியில்லை. சரியான கைக்கே போய் விழுந்திருக்கும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. முயற்சி 2 ரன் ஓடிட்டாங்க. டாட் அகைன். பேட்ல மாட்டல. சோ எல்லா பாலுமே ஒரே 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் கரெக்டா 60. கலை லாஸ்ட் ஓவர் சாமி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். முதல் பந்து நல்ல மீடியா. நான் வந்து பால் உங்க தலை மேல பவுண்டரி போக வேண்டிய பால் நான் தான் தடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நீங்க குட் ஷாட். நல்ல ஹைட் போயிருக்கு. விக்கெட் டிஸ்டன்ஸ் இல்ல. லவ்லி டேக் அண்ட் விக்கெட். ஏய் ஆவின் நீங்க அடுத்த பந்து இறங்கி போய் சீவி இருக்காரு. ஐயோ ஐயோ நல்ல ட்ரை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். குட் ஷாட்டுங்க. நேராவே அடிச்சாரு. ஆனா கேட்சுங்க. நல்ல கேட்ச். அங்க விக்கெட். என்று சொன்னால் மிக ஆகாது. அண்ட் இதுக்கு ஒரு 6 அடிச்சீங்க அப்படினா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் எங்களுக்கு இங்க இல்ல. அதனால வந்து கொடுப்போம். ஓ எங்க நீங்க மட்டும் ஓடுறீங்க? அட போங்க. எங்க நீங்க போங்க. சிபா ஓகே
அடி 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 கப்ப வேகமா 2 ரன் ஓடிட்டாங்க. 3வது ரன்னும் இருக்கா? இல்ல 2 ரன் தான். 2 ரன் ஓடி 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் கரெக்டா 64 65 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க வல்லாளப்பட்டி நண்பர்கள். அந்த அணி ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் 65 டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க வல்லாளப்பட்டி. 65 டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு நெல்லை ராக்கர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் லிபின், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சதீஷ் இருப்பார். ஸோ இந்த 8 ஓவர் மேட்ச்சில் 5 பவுலரை யூஸ் பண்ணணும். 2 ஓவர் பவர் பிளே. வல்லாளப்பட்டி அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு, முதல் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு செந்தில். முதல் பந்து லெக் ஸ்டம்பில் ஃபர்ஸ்ட் பாலு சரியான ஹைட்டு. பவுண்டரி போகிறது கஷ்டம் தான், ஏன்னா ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லை. இது வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். 2 பால் நம்பர் 2 ரிவர்ஸ் ட்ரை டாட் பால். பால் நம்பர் 3 லெக் ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார். நல்ல ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா? இந்த பால் போயிடும் நினைக்கிறேன். பவுண்டரி. நல்ல பேட்டிங் லெபின், பவுண்டரி. நேருக்கு நேரா குட் ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. லிபின் பேட்ல இருந்து 2வது பவுண்டரி. லெக் ஸ்டம்ப்ல லெக் பை. ஐயோ பிடிச்சி அடிச்சிருந்தா ரன் அவுட்டுங்க. ஜஸ்ட் மிஸ், சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் சரியான அடிங்க மிடான்ல. பவுண்டரி போகிறது கஷ்டம்தான், அந்த இடம்லாம் ரொம்ப தூரம். ஃபீல்டர் ஓடி பிடிச்சிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். இது வரைக்கும் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 14. விக்கெட் எது லாஸ் பண்ணாம. செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா கௌஷிக். நியூ பவுலர் கௌஷிக். நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேரா. ஷாட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. 4 போகுமா? சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நல்ல எஃபோர்ட் பண்ணிருக்கீங்க. எட்ஜ். கேப்ல போயிருக்கு, ஆனா பவுண்டரி போல. பார்த்து ப்ரோ. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் ட்ரை டாட் பால். நல்ல கம்பேக் பவுலர். குட் ஷாட். ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காரா? இருக்கு. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். Good shot. Chance for lovely taken wicket. சூப்பரான கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்திருக்காங்க. பவுலிங் நல்ல கம்பேக் பவுலர்ட்ட இருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மனா ஷேக். நல்ல ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23. 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நியூ பவுலர். 3rd ஓவர் நியூ பவுலர் சத்யராஜ். கேப்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 நினைக்கிறேன். அம்பர் சிக்னல். யோசிக்கிறார் ரொம்ப நேரமா. விக்கெட். நல்ல ஒரு த்ரூ ஃபீல்டர்ட்ட இருந்து. நல்ல ஒரு பவுலர் கையில எங்க டாட் பால். நல்ல பவுலிங் லென்த் பிடிச்சா. ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். ஆஹா, ஃபீல்டிங் மிஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் 1 ரன் தான். சான்ஸ் இருக்கா? 1 ரன் மட்டுமே. ஓகே, ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 27. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 4வது ஓவர் போறதுக்கு கௌஷிக். அவருக்கான 2வது ஓவர் இது. பால் நம்பர் 1
இதுதான் சொன்னாருன்னு நினைக்கிறேங்க. குவிக்கா தட்டு விட்டுருவேன், நான் எங்கேயா ஓடிடுவேன். நீ இரண்டாவது பந்து லெக் பை டாட் பால். கால்ல தட்டு. அடுத்த பால் அகைன் சரியான பந்து. ஸ்விங் பண்ணாரு, ஆனா விக்கெட். மிடில் ஸ்டம்ப் பிடிக்கிட்டாரு. ஸ்விங் எங்கேயோ இருந்துச்சு, அவரு காத்துல எங்கேயோ ஸ்விங் பண்ணாரு பேட். தொட்டு விட்டு மீண்டும் ஒரு பிக் சிங்கிள். இது வந்து கண்டிப்பா நல்ல ஷாட். அடுத்த பால் ப்ராப்பரான ஷாட். இது கவர்ஸ்ல பெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி லென்த்ல பால் சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பெரிய ஷாட் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜியன். போல்ட் எந்த பால் ஒரு கட் ஷாட். சிங்கிள். நல்லா ஃபீலிங். இந்த ஓவர்ல வெறும் 7 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. நல்ல அடுத்த நியூ பவுலரா மருது 5வது ஓவர். சூப்பர் ஷாட். கிளாஸ் ஷாட்டுங்க. அந்த குறுகுறு சவுண்டோட பட்டான தரமான ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி போகுதா. நல்ல ஃபீல்டிங். குட் ஃபீல்டிங். செக் அந்த பால் இங்க இருந்து வந்து பிடிச்சாரு. ஓவர் த்ரோ. எங்கேயோ போச்சுங்க அது பந்து. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு நான் 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சம்ம ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். 4 ரன் தான பேர் கன்ஃபார்ம்ல. நல்ல பந்து. நல்ல சென்சிபிளா ஆடுறாருங்க. சிங்கிள். அப்ரிஷியேட் பண்ணி அவரு செமையா இருக்கு. செல்லமா தட்டி இருக்காரு. ஃபீல்டர் கையில சிங்கிள். அட போகுது. எகைன் ஒரு சிங்கிள். அதாங்க நான் சின்ன வயசுல பாக்ஸ் ஆடுவோம். பின்னாடி அடிக்க பார்த்திருக்காரு. டாட் பால். ஏபிடில ஷாட் ட்ரை பண்ண இறங்கி வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழுதி ஒரு ஷாட். ஆனா ரெண்டு கேப்ல போயிருக்கு. 2 ரன் ஈஸியா ஓடுவாங்க. 2 ஓடி எடுத்துருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 43. விராட் கோலி 6வது ஓவர் போறதுக்கு சத்யராஜ். கரெக்டா ஃபீல்டர் போட்டாரு. டாட் பால். லெக் பை. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். இங்க 2 ரன் தான் இல்ல 1 ரன் தான். சிங்கிள். செக். என்ன நடக்குது? விக்கெட். செம்ம கீப்பிங். அவுட் இல்ல, ஸ்டெம்ப்ல அவுட். ஸ்டெம்ப் பிட்ல அவுட் ஆயிருக்காருங்க ஷேக். ஷேக் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்காரு. கால டக். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சஜித். அடுத்த பால் இன்சைட் எட்ஜ். கேப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ரொம்ப முக்கியமான டயத்துல ஒரு இன்சைட்ல பின்னாடி பவுண்டரி போயிருக்கு. எப்படி நீங்க ஒரு பால் தொலைஞ்சு போய் இறங்கி வந்து சும்மா ஃபிளிக் ஷாட் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா இல்ல 2 ரன் ஓடி எடுப்பாங்களா? கஷ்டம் தான். டைரக்ட் ஹிட் ஒரே சான்ஸ். 2 ரன் ஓடி எடுத்துறாங்க. சரியான ரன்னிங். ஐயோ 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 51. 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஆனாலே எனக்கு தெரிஞ்சு ஊர்ல இருந்து ஒரு கரெக்டா 12 பாலுக்கு இன்னும் 14 ரன் அடிக்கணும். நீங்க ஆனாலே 12க்கு 14. 7வது ஓவர் போறதுக்கு நீ பவுலர் பாண்டி. ஆட்டமும் ஆட டாண்டியா தோட்டமும் கால்ல பட்டா எங்க பட்டாலும் இதுக்கு மேல ஓட வேண்டியதா. ஓவரா இருக்க கூடாது. அடிக்கல. அம்பையர் காலிங்க என்ன இருக்குது? சிங்கிள். நாட் அவுட் சொல்லிட்டாருங்க அம்பையர். 11க்கு 13. நல்ல ஷாட். ஹைட் போயிருக்கு. பால் கண்ணுக்கே தெரியல. ஆனா ஃபீல்டருக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. லாங் ஆஃப். ஓ நல்ல கேட்ச்ங்க. சூப்பர் கேட்ச்ங்க. தட்டி கட்டு. ஆனா இது விக்கெட். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேனா முத்துக்குமார். இவர் தான் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். லெக் ஸ்டம்ப்ல 6 அடிச்ச பிளேயர். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார். கேப்ல போகுதா? இல்ல. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். ஷாட் அண்ட் வைட் ஆஃப் போட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் ரீச் டாட் பால். போறல. நல்ல பால்.
ஒரு வைட் யாக்கர் டாட் பால். இந்த முறை விட்டு ஓட பார்த்தாரு அண்ட் போன பால் ஒரு ஒயிட் பால். சூப்பர் டெலிவரி, டாட் பால். ஓவர் முடிந்து விட்டது ஒரு டாட் பாலோட. ஸோ இங்கே 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 54. கரெக்டாக இன்னும் 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 11. அந்த 6 பாலை போடுறதுக்கு செந்தில், ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல முத்துக்குமார். 6க்கு 11 முதல் பந்து. ஒரு பக்கம் செம்ம பந்துங்க, நல்ல பந்து. லோவு டாஸா போட்டிருக்காரு. நல்ல த்ரோ, சிங்கிள். 5க்கு 10. குட் ஷாட், சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில. ஐயோ கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்சை மிஸ் பண்ணி அங்க பவுண்டரி போயிருக்கு. முக்கியமான டயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரியா மாறி இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பவுண்டரி. நான் முன்னாடி சொன்ன முத்து மட்டும் இல்ல, ஆப்போசிட் சைடுல இருக்கிற பேட்ஸ்மேன் கெட்டாங்க அடிச்சு வெற்றி. ஒரு 6. 4க்கு 6. ஆலியா உள்ள போயிடலாம். அகைன் ஒரு டாஸ் பால். அண்ட் நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடிட்டாங்க. தோக்க தப்பான எண்ட்ல இருந்திருக்குங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாங்க பவுலர் எண்ட்ல இருந்திருக்கு, பேட்ஸ்மேன் எண்ட்ல இருந்திருக்கு. அண்ட் அதனால 3க்கு 4. அகைன் நல்ல ஷாட், லவ்லி டேக்கன், விக்கெட். செம்ம ஷார்ப்பா போச்சுங்க இந்த பால். ஆன்டி கிளைமாக்ஸ் ஆகிய மேட்ச் மாறிட்டு இருக்கு. திரும்பவும் 4 ரன் 2 பால். நேத்துக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. 5 ரன் 2 பால். 2 பாலுக்கு கரெக்டா 4 நியூ பேட்ஸ்மேன். சாமி குட் ஷாட், கேப்ல போயிருக்கு. சரியான ஃபீல்டிங். அங்க கையில படலனா கண்டிப்பா பவுண்டரி போயிருந்திருக்கும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி பால்ல 1 அடிச்சா டிரா, 2 அடிச்சா வின். இதுதானே செமி ஃபைனல்ஸ். இன்னும் கரெக்டா ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். 1 அடிச்சா டிரா, சூப்பர் ஓவர் நடக்கும். 2 அடிச்சா மேட்சை வின் பண்ணுவாங்க நெல்லை ராக்கர்ஸ். 1 பாலுக்கு 2 ரன். சூப்பர் ஷாட், ஃபீல்டர் கையில. நல்ல ஃபீல்டிங். இது வரைக்கும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. விக்கெட். மேட்ச் சமநிலை. சூப்பர் ஓவர் நடக்க போகுது. சரியான மேட்ச். டிஃபென்ஸ்ங்க இங்க பவுலர் கொஞ்சம் சொல்லியாங்க. 4 ரன் 3 பால்ல டிஃபெண்ட் பண்ணோம். அதுல 3 ரன் தான் கொடுத்திருக்காரு பவுலிங்ல. அடுத்த 3 பால் செம்மையா போட்டிருக்காரு இங்க செந்தில். முக்கியமான விஷயம், தரமான ஒரு மேட்ச் இது. முக்கியமான விஷயம் லாஸ்ட் ஓவர். ஸோ இங்கே சூப்பர் ஓவர் நடக்க போகுது. பேட்டிங் பண்ண டீம் பேட்டிங் பண்ணுவாங்க, ஃபீல்டிங் பண்ண டீம் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. சூப்பர் ஓவர் மேட்ச்சில் நெல்லை அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா லிபின் மற்றும் ஷேக். அந்த சூப்பரான ஓவர் போகிறதுக்கு சத்யராஜ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் ட்ரை, லெக் பை. யார் ஃபைனல்ல போறாங்க அப்படினு முடிவு பண்றாங்க. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நடந்துட்டு இருக்கு. லெக் பை. பால் நம்பர் 2. லோ ஃபுல் டாஸ், ஃபீல்டர் கையில போயிருக்கா இல்ல கேப்லயா. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். அப்படி தான் சொல்லணும். குட் ஷாட், சரியான ஹைட் போயிருக்கு. ஆனா கேட்சுக்கான வாய்ப்பு. லவ்லி டேக்கன். அங்க விக்கெட். சூப்பர் கேட்ச். ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க நெல்லை. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சஜித். நல்ல ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங், தரமான ஒரு த்ரோ, சிங்கிள். நல்ல ஷாட். இது ஒரு சான்ஸ் ஃபார். கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா 2 விக்கெட் முடிஞ்சிருக்கும். சிங்கிள். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க, செம ஃபீல்டிங் எஃபர்ட். குட் பால், விக்கெட். அண்ட் லாஸ்ட் பாலர் ரன் அவுட் ஆயிருக்காரு. 5 ரன். 2 விக்கெட் இழந்து 4 ரன் ஆடி இருக்காங்க. 5 ரன் சூப்பர் ஓவர்ல டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஃபைனல்ஸ்ல போறதுக்கான தகுதி இருக்கா அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நல்ல பவுலிங் சத்யராஜ். உள்ள வந்து அப்ரிஷியேட் பண்றாரு.
கரெக்டாக 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். அந்த 5 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாண்டி மற்றும் கலை, சூப்பர் ஓவர் போடுறதுக்கு ஸ்டாலின். நெல்லை அணிக்காக 6க்கு 5 முதல் பந்து. நல்ல பந்து, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். அகைன் நல்ல ஷாட். அடுத்த பால் ஸ்ட்ரைட்டா டவுன்ல கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். 4க்கு 4 நேரா அடிச்சிருக்காருங்க. சூப்பர் ஷாட். நல்ல ஃபீல்டிங், சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடி இருக்காங்க. குட் ஷாட். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மேட்ச் சமநிலை. ஓ சாரி, மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மேட்சை வின் பண்ணி வாழமலை பிரதர்ஸ் வல்லாளப்பட்டி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே மோன் மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். 2 டீமுமே சூப்பராக ஆடினாங்க. ஓகே டியர்ஸ், பாய். கண்டிப்பாக நம்ம ஃபைனல்ஸில் மீட் பண்ணலாம். பாய். வல்லாளப்பட்டி அணியுடன் ஆட போறாங்க.